இருமுனா தும்முனா யூரின் லீக் ஆகிட்டுருக்கா, யூரின் இன்கான்டினன்ஸ், யூரினை கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலை. இந்த மாதிரி யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியல, யூரின் போகணுன்னு ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா ரெஸ்ட் ரூம் போகிறதுக்குள்ளேயே வந்துடுற மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இது ஏதாவது பிரச்சனையோட அறிகுறியா, உறுப்பு சார்ந்த பிரச்சனையா, இது ட்ரீட்மெண்ட்டுக்கு உள்ளாக்கணுமா, இதோடு வேறு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, இதை எப்படி ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது, இதுக்கான சொல்யூஷன் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். முழுசாக இந்த பதிவை பாருங்கள். இந்த மாதிரி யூரின் இன்கான்டினன்ஸ், அதாவது யூரின் லீக்கில் நீங்கள் சிரமப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக ஒரு உறுப்பு சார்ந்த பிரச்சனையோட ஒரு அறிகுறி தாங்க. இதோட வேறு என்னென்ன சிரமங்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்ணோட முன்பகுதி இந்த இடத்துல சிலருக்கு வலிக்கும், இங்கே உங்களோட தலைப்பகுதி ஃபுல்லாகவே வலி இருக்கும், கழுத்து வலி இருக்கும், சர்விக்கல் ப்ராப்ளம் இருக்கும், முதுகு தண்டு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம், உங்களோட L4 L5 அதாவது இடுப்பு வலி இருக்கலாம், இடுப்பிலிருந்து கீழே வரைக்கும் ஒரு இழுத்து பிடிச்ச மாதிரி ஒரு வலி ஏற்படும், முழங்காலோட பின்பகுதி, காலை மடிக்கிறோம் இல்லைங்களா, முழங்காலோட எக்ஸாக்ட் பின்பகுதியில் பயங்கரமான வலி ஏற்படும். அண்ட் கெண்டக்காலில் வந்து கிராம்ஸ் பிடிக்கிற மாதிரி, குரக்களி பிடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இழுத்து பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். உடம்பே ரொம்ப வீக்காக ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். யூரின் எக்ஸ்க்ரீஷன்ஸ் அதிகமாகவோ குறைவாகவோ இருக்கும். சிலருக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ், அதை அடிக்கடி யூரின் போகும்போது எரிச்சலோ இன்ஃபெக்ஷனோ ஆகிடுற மாதிரி இருக்கும். அடிவயிறு, பெண்களாக இருந்தால் அடிவயிறு வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒயிட் டிஸ்சார்ஜஸ், வெள்ளை போக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு அது மஞ்சளாவோ அல்லது வெள்ளை தண்ணி மாதிரி போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி வெஜைனல் இச்சிங், பிறப்புறுப்பு சம்மந்தமான அரிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பெண்களாக இருக்கிற பட்சத்தில். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். என்ன இருக்கும், தூரம் கம்மியாக இருக்கிறது, ஜாஸ்தியாக இருக்கிறது, ஸ்பாட்டிங்ஸ், அதாவது கண்ணில் லேசாக தான் படுது, பெருசாக இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, தூரம் போகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வலி பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அல்லது 2 நாள் 3 நாளில் பயங்கரமான வலி ஜாஸ்தியாக இருக்கும். மென்சஸே இல்லை, மென்சஸ் சைக்கிளே இல்லை, திடீர்னு ஆப்சண்ட் ஆகிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுறது, மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு பயம் இருக்கிறது, முடி நிறையா வேறாக கொட்டிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஸ்கின் எல்லாம் ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கிறது, ஜாயிண்ட்டுக்கு ஸ்டிஃப்னஸ் தெரியறது, வலிக்கிறது, ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் நாங்கள் ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும். இதெல்லாம் வாட்ச் பண்ணுங்கள். முழங்கால் வலியும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரீட்மெண்ட்டை தயவு செய்து உங்களோட யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கோ அல்லது யூரின் இன்கான்டினன்ஸ்க்கோ உடனே நீங்கள் எடுக்கணும். அப்போ இந்த பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுனாலும் சரியாயிடும், அல்லது வராமல் பார்த்துக்க முடியும். அக்குபஞ்சர் அதுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.